ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, இந்த 2025 லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், ஜாபு, கெரியர், மணி பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ரீடிங் இப்போ பார்ப்போம். ஸோ 2025 யாருக்கெல்லாம் என்னென்ன கொண்டு வருது லவ் அப்படிங்கிற விஷயத்தில். லவ் அப்படிங்கிறதுலே என்ன சொல்கிறது, செல்ஃப் சரண்டர் ஸ்டேஜ் வரப்போதா, இல்லை லவ்ங்கிறதே நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தரப்போதா, இல்லை ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வரப்போதா, வாழ்வியல் மாற்றங்களை கூட்டிகிட்டு வரப்போதா, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். லவ், ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்கள் ஹெல்த்தை முன்னேற்றி உங்களை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண வைக்க போதா, இல்லை ஏதோ பிரேக்கப் நடக்குது, இல்லை நான் பிரேக்கப்லேருந்து ஸ்டாக்னேஷன்லேருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி திருப்பி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா ஸ்டாக்னேஷன்லேயே இருக்க போகிறேன்னா, இது எல்லாமே பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ட்யூட்டிவாக நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2025 போன வருஷம் எப்படி எல்லாருமே ட்வின் ஃப்ளேம்ங்கிற நாலேஜை கெயின் பண்ணிட்டாங்க. அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் ஸ்டார்டிங்கில் 2024 ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பரவலாக இதுதான் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் இருந்தது. 2024 மார்ச் ஃபார்வர்ட் ஆக 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 அந்த டுவர்ட்ஸ் தி எண்டிங் எல்லாம் வர 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 ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை பற்றின ஒரு தெளிவான புரிதல் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஒரு ஆழமான புரிதலும் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஸோ 2025 நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய பேர் கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், இன்னர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மார்ச் ஃபார்வர்ட் பண்ண என்ன ஆகும்னா, தே வில் டெஃபினெட்லி கோயிங் டு, எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள அந்த பயணம் இன்னர் ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ இன்னர் ஜேர்னியாக இருக்கும்போது நிறைய அவங்களுக்குள்ள இருக்க டார்க்னஸ்ஸே நம்ம இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்போ இது நான் இல்லையா, இவ்வளோ டார்க்னஸ் இருக்கிற நான் தான் நானாங்கிற அந்த ஷாக்கிங் ரெவலேஷன்லாம் கிடைக்கும். பட் ஸ்டில் அந்த ஷாக்கு கிடைச்சாலும் அது ஒரு நாள் 2 நாள் தேக்கமாக இருக்கும், ஒரு நாள் 2 நாள் சஃபகேஷனாக தான் இருக்கும். ஏன்னா இந்தளவுக்கு அவங்க தெளிவு நிலை அடைஞ்சிட்டனால 2024 2025 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ டார்க்னஸ் இருந்தால் அந்த டார்க்னஸை லெட்கோன்னு தானே நம்ம விடணும் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. அதனால இன்னர் ஒர்க் பண்ணி இந்த தேக்க நிலையிலே இருக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய புரிதல், என்னுடைய இன்ட்யூஷனும் கூட. அதனால கண்டிப்பாக அவங்க ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும், நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். முந்தி இருந்தது காட்டிலும் ஆக்டிவ் ஆவாங்க, முந்தி இருந்தது காட்டிலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சரியாக ஆரம்பிக்கும், முந்தி இருந்தது காட்டிலும் ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும், முந்தி இருந்தது காட்டிலும் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குதோ இல்லையோ, நிறைய மைண்டுக்குள்ளே இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போய் கிளாரிட்டி கிடைக்கும். முந்தி இருந்தது காட்டிலும் இப்போ அந்த ஒரு ஜோஷ் கிடைக்குதோ இல்லையோ, என்ன சொல்லுவாங்க, இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளிச்சம் பார்ப்பாங்க. நிறைய நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். இது 2024 வரைக்கும் தியோரிட்டிக்கல் நாலேஜ் தானே கெயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக இது இப்படி பண்ணுனா இப்படி நடக்கும் போட்டிருக்கு. ஏன்னா அவங்க தப்பு பண்ணி அந்த தப்புல இருந்து இது இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி தான் பண்ணியிருந்துருக்கணும் போட்டிருக்கு, இப்படி பண்ணியிருந்தா தான் அது கரெக்ட் ரூட்டில் போயிருப்போம் அப்படிங்கிற அந்த மிஸ்டேக். அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்கன்னா நாலேஜாக தான் இருக்கும். அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமா தான் விஸ்டம் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஸ்டம் வில் கிவ் யூ கிளாரிட்டி, அந்த விஸ்டம் வில் கிவ் யூ இம்யூனிட்டி ஆல்சோ, அந்த விஸ்டம் வில் கிவ் யூ ஹெல்த் ஆல்சோ. ஒரு விஷயம் தெளிவாக திறன்பட தெரிஞ்சு போச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களே, இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, செல்ஃப் லவ் ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பான முறையில் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, செல்ஃப் கேரும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே 2024 எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் வரைக்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களையே நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிட்டு, உங்களையே நீங்கள் செல்ஃப் கிரிட்டிக்காக பார்த்துட்டு, உங்களுக்கு நீங்களே ரொம்ப கார்மிக் பர்சனா, நார்சிஸ்டிக் பர்சனா, அப்யூசிவ் பர்சனாலிட்டியாக தான் இருந்திருக்கீங்க. 2024 லாஸ்ட்டில் தான் நம்ம தான் நமக்கு கார்மிக்காக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் தான் புற உலகலையும் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை லெட்கோன்னு விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டதே எப்போ, நவம்பர் டிசம்பரில் தான். இந்த 2024 நவம்பர் டிசம்பரில் தான் இதெல்லாம் மேசிவ் சேஞ்சஸ். அப்போது இப்போ இந்த 2025 கண்டிப்பான முறையில் அதை விடணும்னு தெரிஞ்சுட்டீங்க, இன்னொரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை விட்டுருவீங்கல்ல. அப்போ உங்களுக்கு உங்கள் கூடயே இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி பெட்டர்.
மச் 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 மோர் பெட்டர். அண்ட் யூ ஆர் பிகமிங் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாள் படிக்கட்டேறி பிகமிங் யுவர் பெட்டர் 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 வெர்ஷன் ஆகுறீங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹாப்பி நியூஸ். இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக தமிழ் பேசுகிற ஜீவராசிகள் எல்லாம் உலகத்தில் எல்லா மூலையிலையும் இருக்காங்க. இந்தியடுக்குல இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா அமேசான் காடாக இருந்தால் கூட கண்டிப்பாக இருப்பாங்க தமிழ் பேசுகிற ஆட்கள்லாம். நம்ம பேசுகிற தமிழும் புரியும். ஓகேயா? ஸோ அப்போது என்னுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னா, எங்கெல்லாம் டிஸ்ஃபங்க்ஷனல் பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்னை அசம்பிள் பண்ணுறது தான் என்னுடைய லைஃப் பர்பஸ். இட் இஸ் நாட் பிட்வீன், இப்போ ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு நபர் இருக்காங்க, அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தோழியாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஸோ 2 பீப்புள் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் ஜென்ரலாக எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த 2 பீப்புளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கிறது தான் டிஸ்மேண்டில் பண்ணணும். அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு உங்கள் கூடயே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரையாரிட்டியான ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு உங்கள் கூடவே நல்லா இருக்க தெரிஞ்சதுனா தான் மற்றவங்களையும் அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணோட்டத்தோட பார்க்க தெரியும். உங்களுக்கு உங்களையே நல்லா ட்ரீட் பண்ண தெரியலன்னா மற்றவங்களை எப்படி நல்லா ட்ரீட் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு உங்கள் இன்னர் சைல்டையும் சுதந்திரமாக அது சந்தோஷத்துக்கு எஜுகேட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்க தெரியணும். ஓகேயா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். என்னுடைய வேலை இது 2யுமே நான் சொல்லி தருவேன். பட் ஃபர்ஸ்ட் என்னோட பிரைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலை உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது தான். அப்புறம் தான் உங்களுக்கு வெளியே ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் தேடுறீங்களா, அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ என்னோட லைஃப் பர்பஸை என்ன சொல்கிறது, 2024லேயே எனக்கு தெரிஞ்ச 80% நான் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கேன். மீதி இருக்க 20%ங்கிறது இந்த 2025ல் ஆக்ஷன் எடுக்கிறதும் அதை இம்ப்ளிகேட் பண்ணுறதும் தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் இந்த வருஷம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் பர்பஸ் 100% வாழ்கிறதுல இருக்கிற சந்தோஷம் எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வேறு எதுவுமே அந்த இடத்த நிறைவு செய்ய முடியாது. நம்ம ட்வின் ஃப்ளேம் கூட அதை நிறைவு செய்ய முடியாதுங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ டேரட் கார்டே வாசிக்கிறேன் அப்படின்னாலும் எத்தனை பேர் நான் வாசிக்கிறது கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்கிட்ட பர்சனலாக டேரட் கார்டு எடுத்துருக்கிறவங்களும் சரி, இப்போ என்கிட்ட கோச்சிங் வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து இந்த பப்ளிக் ஃபோரத்தில் வீடியோஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணி. எத்தனை பேர் என்னோட வீடியோஸை அந்தளவுக்கு நுட்பமாக கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. டேரட் கார்ட்லேயே வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங் இருக்கும். டேரட் கார்டு வாசிக்கும் போதே நிறைய கைடன்ஸ் கொடுப்பேன், நிறைய கோச்சிங்கும் நான் கொடுத்துருப்பேன். இடையில அந்த பிட்டு உள்ள சொருகி இருப்பேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா தட் இஸ் மை லைஃப் பர்பஸ் இல்லையா? இப்போ என் லைஃப் பர்பஸை வாழ்கிறதுக்கான ஒரு டூல் டேரட் கார்டும் தான். அதே மாதிரி என் லைஃப் பர்பஸை வாழ்கிறதுக்கான ஒரு டூல் என்னோட ரெக்கார்டட் வீடியோஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னால் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக என்னென்ன ரூட்லலாம் என்னோட லைஃப் பர்பஸை அப் டு தி மார்க் ஃபுல்ஃபில்டாக என்னோட ஹோல் சோல் அண்ட் ஹார்ட் போட்டு வாழ முடியுமோ ஐ டெஃபினெட்லி லிவ். இப்போ நம்ம ரீடிங்க்கு போவோம். இதுக்கு மேலே அடுத்தனா என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து என்னுடைய இன்ட்யூட்டிவாக நான் சொல்லணும், கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம் கன்வே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வேஸ்ட்டாக பேசுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கிற கார்ட்ஸ் எடுப்போம். யூனிவர்ஸ் 2025க்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னெல்லாம் மெசேஜ் கொண்டு வருதுன்னு கார்ட்ஸ் கொடுங்க. 2025 லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கொடுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு கார்ட்ஸ் கொடுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் 2025. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் 2025. ஓ மை காட், பயங்கர ஹெவியாக இருக்கு எனர்ஜி. ஓகே, பட் ஸ்டில் லெட் அஸ் டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு இல்லையா? ஸ்டில் அதை தான் சொன்னேன், வி வில் மார்ச் ஃபார்வர்ட். ஏன்னா ஆல்வேஸ் அண்ட் எண்டிங் இஸ் வித் அ பிகினிங் ஆல்சோ. 10 of Swords அப்படிங்கிறது எண்டிங்னாலும் இட்ஸ் அ நியூ பிகினிங் ஆல்சோ. அந்த ஆங்கிளில் பார்க்குறேன் நான். ஓகே, 2025 லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் கார்ட்ஸ் கொடுக்குறீங்களோ மெசேஜ் கொடுங்க. 2025 யூனிவர்ஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கார்ட்ஸ் கொடுங்க. 2025க்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கார்ட்ஸ் கொடுங்க.
யூனிவர்ஸ் 2025 லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கார்ட்ஸ் கொடுங்க. யூனிவர்ஸ் 2025 லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கார்ட்ஸ் கொடுங்க. குட். யூனிவர்ஸ் 2025 லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கார்ட்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறதே என்ன எனர்ஜி அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் செல்ஃப் பிட்ரேயல். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பிட்ரேயல் பை அதர்ஸ். அப்போ இது வரைக்கும் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்கு யாரெல்லாம் க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களோ அவங்களோட ட்ரூ ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது யூ ஃபீல் கம்ப்ளீட்லி பிட்ரேட் பை தம். இவ்வளோ நம்பினமே, நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இவங்களை நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வச்சுருந்தோமே, இந்த அளவுக்கு க்ளோஸாக நினச்சுமே, இவங்களை இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களை சுக்கலாக உடச்சி போட்டுருது. பட் ஸ்டில் ஆனால் இந்த தொய்வு நிலையிலே நீங்கள் இருக்க முடியாதுல்ல. இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, ரியலைஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் அவங்க, நான் உங்கள் ட்ரூ கலரை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? ஆல்வேஸ் திஸ் எண்டிங் ஷுட் ஸ்டார்ட் வித் அ நியூ பிகினிங். அப்போது இது இவ்வளவுதான் அப்படின்னு அதுலேருந்து வெளியே வந்து மார்ச் ஃபார்வர்ட் பண்ண தெரியணும். இப்போ எமோஷ்னலாக எப்படி இவ்வளோ வீக்காக இருக்கீங்களோ இனிமேற் கொண்டு உங்களோட ட்ரஸ்ட்டையும் டிபெண்டன்ஸையும் நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது. யூ ஷுட் பி அ வெரி வெரி செல்ஃப் ரிலையன்ட் பர்சன். உங்களுக்குள்ளே இருக்கிற டிவைன் சோர்ஸை தான் நம்பணும். உங்களுக்குள்ளே இருக்கிற டிவைன்ட்ட தான் டிபெண்டன்சி இருக்கணும். வெளியே இருக்க யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது. ஒரு பறவை ஒரு மரத்தில் போய் உட்காருதுன்னா அந்த மரக்கிளையை நம்பி உட்காரக்கூடாது, அதோட ரெக்கையை நம்பி உட்காரணும். அந்த ரெக்கை தான் உங்களோட டிவினிட்டி. ஓகேயா? ஸோ அந்த ரெக்கையை நம்பி தான் உட்காரணும். மரக்கில உடஞ்சி விழுந்தாலும் ரெக்கையோட ஸ்ட்ரென்த்தில் பறவை பறந்து போகணுமே தவிர மரக்கில உடையிற மரக்கிளையோட சேர்ந்து கீழே விழுந்து அதுவும் ரெக்கையை உடச்சிக்க கூடாது. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த கார்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல முடியுது. ஸோ இப்போ நீங்கள் சுக்கலாக உடஞ்சிட்டீங்க. இனி எப்படினாலும் கண்டிப்பாக உங்களோட எனர்ஜியை ரீஃபார்ம் பண்ணணும். ரீஃபார்ம் பண்ணுறது, ரீபில்ட் பண்ணுறது, உங்கள் ஹார்ட்டையே நீங்கள் மென்ட் பண்ணினா எப்படி சொல்கிறது, கிழிஞ்ச ஒரு துணி இருக்குன்னா ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸ்டிச் பண்ணி அதை சரி பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் மெண்டிங். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹார்ட்டையே மென்ட் பண்ணி நீங்கள் ரீஃபார்ம் பண்ணி ரீபில்ட் பண்ணி எந்திரிக்கும் போது இப்போ எப்படி வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு மல்டிபிள் ஃபோல்ஸாக பிகம் அன் எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் பர்சன். யூ வில் பி அ எமோஷ்னலி வெரி 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 ஸ்ட்ராங்கர் பர்சன். எமோஷ்னல் கோடிபெண்டன்சி எல்லாம் அப்போ ஹீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ பெருசாக ஏதோ இடி விழுகிற அளவுக்கான விஷயம் நடந்தால் கூட உலகம் இப்படி தான் இயங்கும், மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இதில் நமக்கு எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேஷுவல் நிலைக்கு வந்துடுவீங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கார்டு. திஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். திஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட். 2025 அப்போ இப்படி தான் இருக்க போகுது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இப்படி தான் மார்ச் ஃபார்வர்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு முன்னோட்டம் இது. ஓகேயா? அடுத்த கார்டு வந்து 7 ஆஃப் பென்டிகல்ஸ். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா பாருங்கள், அந்த பொண்ணு எவ்வளோ டயர்டாக ஃபுல்லாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகேயா? பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பயங்கர பசி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து மடி நிறைய பழத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பழத்தோடய அப்படி அந்த டயர்ட்னஸில் கண்ணை மூடி உட்காந்துருக்கு. குஸ்ஸப்பாடான்னு உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கு. ஓகேயா? ஸோ 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ அப்போது எனக்கு இந்த கார்டு எப்படி தெரியுதுன்னா, 7 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து நீங்கள் உங்களால் ஆனமுட்டுமான கம்ப்ளீட் இந்த ஸ்டாக்னேஷன்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து ஆனமுட்டுமான சோல் அண்ட் ஹார்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களோட பேஷன், எனர்ஜி, டைம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அந்த க்ரியேஷனை முழுமையாக முடிச்சிட்டிங்க. அந்த கிரியேஷனுக்கு முடிச்சிருக்கீங்கல்ல, முடிச்சதையும் திருப்பி 2 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிட்டீங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டோமா அப்படின்னு செக் பண்ணவும் செஞ்சுட்டீங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய பார்ட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். நம்ம மனசாட்சி 100% டிக் போட்டுருச்சு. நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம். என்னெல்லாம் செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சதோ, நம்ம பிளான் பண்ணமோ, மென்டலாக என்ன ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணமோ அதை பிளான் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து செஞ்சுட்டோம். இனி பலன் கொடுக்க வேண்டியது இயற்கையும் கடவுளும் தான் அப்படின்னு உசப்பாடான்னு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும்.
ஓகேயா? இதுதான் இந்த 2024ல. ஏன்னா ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளிய வந்து இவ்ளோ இன்னர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இத்தன 2025ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பூரா நாலேட்ஜ் தான் கெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பிராக்டிகலா ஸ்டெப் எடுத்து இன்னர் ஒர்க் பண்ணி, இன்னர் ஒர்க்ல எந்த சாய்ஸ சூஸ் பண்ணீங்களோ, அதே சாய்ஸ எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலயும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சூஸ் பண்ணதுனால தான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஓகேயா? அந்த சாய்ஸ்ல மார்ச் ஃபார்வர்ட் பண்றீங்க. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய மட்டும் என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு தான் அந்த ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங்காக உட்காந்துருக்கீங்க. இப்படியே நீங்க தேங்கிட போறதில்ல. இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் இதை விட ஃபாஸ்டா வேலை செய்வீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். அடுத்தது வந்து இதெல்லாமே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் அண்ட் ரிலாக்ஸிங் ஃபேஸ்ல இருக்கீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த மீட் டைம்ங்கிறது கிடைக்குது. எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு பெரிய அடி விழும். அந்த அடியிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெடிடேஷனுக்கு போவோம், இன்னர் ஒர்க் பண்ணுவோம். இன்னர் ஒர்க்குனாலே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எழுதுவோம். நம்மளே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவோம். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து செல்ஃப் கில்ட்டுக்கு போகாம செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு வருவோம். ஓகேயா? இந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறதே எதை வச்சு எழுதுறோம், நம்மளோட இன்னர் சைல்டு எனர்ஜிக்கு போய் தான் இன்ட்ராஸ்பெக்ஷனே பண்ணி எழுதுறோம். அப்போ இப்போ வந்து அந்த இதுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் எடுத்துட்டோம். ரெஸ்ட் பண்ணி ரிலாக்ஸும் ஆயிட்டோம். ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், திருப்பி அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றோம். அடுத்த விஷயம், அடுத்த படி ஏறணும்ல. இப்போ ஒரு படி ஏறினதுக்கு என்ன இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணமோ அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டோம், அந்த படி ஏறிட்டோம். அடுத்து திருப்பி இன்னும் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்ல. வாழ்க்கை அங்கேயோட நின்றுடாது இல்லையா? ஸோ அப்போ அடுத்த வாழ்க்கை சூழ்நிலை சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று மாறும், நிகழ்வுகளும் மாறும். ஏன்னா ஒரு வாழ்வியல் சூழல்ல அந்த பேட்டர்ன்ல நம்ம சொல்றோம்ல, நிறைய பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ண வேண்டி இருக்குன்னு. அந்த பேட்டர்ன்ல நீங்க என்ன லைஃப் லெசனை கத்துக்கணுமோ அதை கத்துக்கிற வரைக்கும் பிரபஞ்சம் அந்த வாழ்வியல் சூழ்நிலையே மாறாது. இப்போ வந்து நீங்க லைஃப் லெசனை கத்துக்கிட்டு அதுக்கான ஆக்ஷனும் எடுத்துட்டீங்க. ஸோ இந்த எனர்ஜியவே பிரபஞ்சத்திட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாழ்வியல் சூழ்நிலையவே மாத்திருச்சு உங்களுக்கு. இப்போ வாழ்வியல் சூழ்நிலையை மாத்திருச்சுன்னா அடுத்த லைஃப் லெசன் என்னவோ அதுக்கு தான் உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து அந்த மாதிரி அடுத்த வாழ்வியல் சூழல். இந்த வாழ்வியல் சூழல்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, எதுக்காக இப்படி இருக்கு, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், பிரபஞ்சம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு அப்படிங்கிறது வந்து நான் இதை பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் லெஃப்ட் அலோன் கார்டு மாதிரி பார்க்கல. நீங்க யூ ஆர் டேக்கிங் யுவர் மீ டைம். ஓகேயா? மீ டைம் எடுத்து உங்களை நீங்களே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றீங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது உங்க அடல்ட் செல்ஃப், உங்க பிரெயின் இருக்குல்ல, உங்க பிரெயின் மைண்டோட உட்காந்துருக்கு. அப்படித்தானே செல்ஃப் லவ்வே பிறக்குது. செல்ஃப் லவ் பிறந்ததுக்கு அப்புறம் மனசோட ஆசைகளை பூரா தானே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி எழுத ஆரம்பிக்குது. பிரெயின் ஒன்னொன்னா எழுதுல. அந்த மாதிரி உங்க இன்னர் சைல்டோட உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ தூரம் அந்த இன்னர் சைல்ட அந்த தாய் வந்து கட்டி பிடிச்சு உட்காந்துருக்குன்னு பாருங்க. அந்த இன்னர் சைல்டு எவ்வளோ அரவணைப்பா அந்த அம்மா கிட்ட உட்காந்துருக்குன்னு பாருங்க. அது அம்மா கூட இல்ல, ஒரு அடல்ட் லேடி இன்னர் சைல்டு. இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த கார்டனுடைய மீனிங்கு? ஸோ அப்போ அந்த இன்னர் சைல்டோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் இந்த ஸ்டேஜ், 5 ஆஃப் பென்டக்கிள் ஸ்டேஜ். ஸோ யூ ஆர் சிட்டிங் வித் யோர் இன்னர் சைல்டு. அந்த இன்னர் சைல்டுக்கு எவ்வளோ அன்பு தேவை, வார்ம்த் தேவை, அட்டென்ஷன் தேவை, அது சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு உட்காந்து யூஆர் லிசனிங் டு வாட் எவர் இட்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் யூ. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இந்த கார்டு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் போதே கண்டிப்பாக இன்னர் சைல்டுங்கிறது என்ன, நம்மளோட எமோஷனல் சைடு. நம்மளோட எமோஷனல் சைடு there is somebody to listen to me, there is somebody to pay attention to me, இதெல்லாம் இருக்கும்போதே எமோஷனல் சைடு ஹீல் ஆகிடும். அப்போ எமோஷனல் சைடு ஹீல் ஆக ஆக என்ன ஆகும், நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். எமோஷனல் சைடுக்கு யாரோ ஒருத்தவங்க அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு கொடுக்குறோங்கும் போதே, நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறோங்கும் போதே, ஐயோ இவ்வளோ இருக்கே, நம்ம இப்படி நினைச்சோம், இப்படி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டதே நம்ம இன்னர் சைல்டுன்னு அதனுடைய கனவுகள் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், செல்ஃப் லவ் பறக்குதுங்கும் போதே நம்ம ஹீல் ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஹெல்த் 100% கண்டிப்பாக நம்ம முறையில் இம்ப்ரூவ் ஆகியே தீரும். ஓகே, இதுதான் 2025ல இந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு. அடுத்த கார்டு வந்து ஃபூல் கார்டு. ஃபூல் கார்டு எதை குறிக்குது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொன்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரோட ட்ரூ கலர்ஸ் தெரிஞ்சிட்டீங்க, எமோஷனல் பேக்கேஜை கிளென்ஸ் பண்ணியிருக்கீங்க, எமோஷனலி ஸ்ட்ராங் பர்சனா, எமோஷனலி டிபெண்டன்சி இல்லாத பர்சனா உருவாக்கியிருக்கீங்க. அடுத்து வந்து என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கணும், என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, திருப்பி அதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, என்னோட இன்னர் சைல்டோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறது பண்றீங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றது, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி இன்னர் சைல்டோட உங்க மனசோட ஆசைகள் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்றீங்க. இதெல்லாம் கேட்டுச்சு ரியாலிட்டி கொண்டு வரணும். இப்போ அது ரியாலிட்டிக்கு கொண்டு வர வழியில என்ன ஆகுதுன்னா, அந்த எமோஷனல் பேக்கேஜ் எல்லாம்
கார்மிக் பேக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா, அந்த இன்னர் சைல்டை நீங்க எப்படி ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னா, கடந்ததெல்லாம் கடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னுடைய பயணத்தை புதுசா துவங்குறதுக்கு ரெடி ஆயிருக்கேன். ஐ எம் வெரி ஃப்ரெஷ். ஓகேயா? ஸோ அப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அதை எனக்கு செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிற அந்த விஷயம், இப்போ பிரெயின் வந்து தான் ஆசைப்பட்டதெல்லாம் இன்னர் சைல்டோட விஷஸ் என்னவோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யார் சொல்லித்தரா? மனசாட்சி சொல்லித்தருது இல்லையா? மனசாட்சி சொல்லித்தரதை கேட்டு கேட்டுதான் பிரெயின் வந்து அந்த பூமியில் எப்படி இம்ப்ளிகேட் பண்ணணுமோ இம்ப்ளிகேட் பண்ணி ரியாலிட்டி கொண்டு வருது. அப்போ உங்க பிலீஃப் சிஸ்டமே என்ன மாத்தி வச்சிருக்கீங்க? கண்டிஷனல் சோஷியலி கண்டிஷன்டு பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து எட்டர்னலி ட்ரூத்ஃபுல் பிலீஃப் சிஸ்டமாக சேஞ்ச் ஆயிடுச்சு பிரெயினில். அப்போ சேஞ்ச் ஆகிருக்கும் போது இந்த ஃபூல்ங்கிறது யாரு? உங்கள் இன்னர் சைல்டு. உங்கள் இன்னர் சைல்டோட எனர்ஜி எப்படி ஆயிடுச்சு? நீங்கள் இந்த பிரெயின் எடுக்கிற அத்தனை பிரயத்தனத்தையும் பார்க்குது, அப்சர்வ் பண்ணுது மனசு. ஓகேயா? அதே மாதிரி இந்த மனசாட்சிங்கிறது எவ்வளவு எட்டர்னல் நாலேஜ், பூரா இவ்வளோ நாலேஜ் இருக்கா இதுக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மனசு பார்க்குது. ஆனால் அந்த மனசாட்சிக்கு இருக்கிற அத்தனை எட்டர்னல் நாலேஜையும் யாருக்கு கொடுக்குது? புத்திக்கு சொல்லி கொடுக்குதுங்கிறதையும் மனசு நடுவில் இருந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ மனசு எப்படி தயாராகுது? எனக்கு இப்போ ஒரு புதிய நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு புதிய விடியல் தெரியுது, என் வாழ்க்கையில வெளிச்சம் தெரியுது, என் ட்ரீம்ஸ் எல்லாம் நான் ரியாலிட்டியில வாழுவேன், என்னோட டெஸ்டினியை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவே தன்னுடைய எல்லா கார்மிக் பேகேஜையும் ரிலீஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ்டா நான் புதிய ஒரு மனிதனாக பிறக்கிறேன், நான் ஒரு புதிய பயணத்துக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலை சோறு மட்டும்தான் இது கட்டியிருக்கு பாருங்க, வேற எந்த பேகேஜுமே இல்லை. அந்த ஃபூல் போட்டிருக்க ட்ரெஸ் பாருங்க, மனசனுடைய பிரதிபிம்பமாக தான் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதில் அவ்வளோ ஹாப்பியான ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவரோட கலர்ஸ்லாம் அந்த மைண்டில் இருக்க ஹாப்பினஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த டிவைன் மேலே இருக்கிற ஃபெய்த், மனசாட்சி கிட்ட இருக்கிற ஃபெய்த், அதைத்தான் அந்த டாகாக காமிச்சிருக்காங்க. இந்த ஃபூல் அந்த ஒரு குழந்தை மாதிரி ரெடியாக இருக்குல்ல, ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்கு, எனக்கு என்னோட கனவெல்லாம் ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அது கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, கண்டிப்பான முறையில் என் கனவெல்லாம் ரியாலிட்டிக்கு வரப்போகுதுன்னு அந்த சோலினுடைய பியூரிட்டி இருக்கும்ல, அதைத்தான் வந்து அந்த இன்னசென்ஸ், அந்த குழந்தைத்தனமாக சொல்கிறது, அதைத்தான் ரோஸை வச்சு காமிச்சிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2025 அந்த பயணத்துக்காக நம்மளோட இன்னர் சைல்டு ரெடி ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த கார்டு, ஃபுல் கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேயா? ஸோ அடுத்த கார்டு என்ன அப்படின்னா, அந்த பயணத்துக்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதுதான் அந்த ஃபூலுங்கிறது தான் மைண்ட் இல்லையா? அந்த ஃபூல் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு எதை குறிக்குது? இதுதான் புத்தி. ஓகேயா? இதுதான் வந்து என்ன சொல்றது, அந்த ஹையர் செல்ஃப். அப்போ மனசு தான் ஸ்டூடெண்ட்டு. ஓகேயா? அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு ஆசைப்பட்டதை வாழ்றதுக்கு டீச்சர் உதவணும் இல்லை? டீச்சருங்கிறது யாரு? அந்த சர்ச்சினுடைய ஃபாதர். அந்த ஃபாதருக்கு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிற அந்த பாதிரியார் வந்து நிறைய சொல்லி கொடுப்பார்ல, அதுதான் ஹையர் செல்ஃப். ஸோ இதுதான் இங்க நடக்குது. அப்போ இந்த பாதிரியார் வந்து சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்டும் கேட்க தானே செய்வான். அந்த மாதிரி ஹையர் செல்ஃப் வந்து புத்திக்கு சொல்லி கொடுக்கும்போது மனசும் கேட்க தானே செய்யுது. இந்த மாதிரி நிறைய நாலேஜை மனசு கெயின் பண்ணிக்குது. ஓகேயா? அதே மாதிரி இந்த நாலேஜ் கெயின் பண்றதும் இல்லாம அதை ப்ராக்டிக்கலா புத்தி எப்படி இந்த பூமியில அப்ளை பண்ணி கனவுகளை எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வருதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணுது மனசு. ஓகே? ஸோ இந்த 2 நாலேஜையுமே கிராப் பண்ணுது மனசு. ஸோ அப்போ இந்த டீப் டிசையர் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்திருக்கு? நம்ம யாரோட கனவுகளை, லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் யூனிவர்சல் லாஸ்ல, அதுல போய் பாருங்க. நம்ம வந்து யாரோட ட்ரீம்ஸை சுமந்துக்கிட்டு பிறந்திருக்கோம்? டிவைன் சுப்ரீமோட ட்ரீம்ஸை தான் நம்ம சுமந்துக்கிட்டு பிறந்திருக்கோம். அதுல இருந்து ஒரு துளியா தான் இறைசாட்சி நமக்குள்ளேயே இருக்கு, அதான் டிவைன் சுப்ரீம். அதுல இருந்து ஒரு துளி தான் ஹையர் செல்ஃப். அப்போ அந்த டிவைன் சுப்ரீமோட ஒரு துளிய அப்படி உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த டிவைன் சுப்ரீமுக்கு அந்த இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சியோட ஒரு துளி தான் ஹையர் செல்ஃப். அப்போ அந்த டிவைன் சுப்ரீம்க்கு ஹையர் செல்ஃப்க்கு எல்லாம் ஒரே ஃப்ரீக்வன்சி. அந்த ஹையர் செல்ஃபோட ஆசை தான் டீப் டிசைரா மனசுல இருக்கு. அப்போ மனசுக்கும் அதே ஃப்ரீக்வன்சி தான். இப்போ மனசோட ஆசையை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மனசாட்சி புத்திக்கு சொல்லி கொடுக்குது, ஹையர் செல்ஃப் புத்திக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ ஹையர் செல்ஃபோட ஃப்ரீக்வன்சி புத்திக்கும் வந்துருச்சு. அப்ப 4மே புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி அத்தனையும் ஒரே ஃப்ரீக்வன்சி, ஒரே நேர்கோட்டுக்கு வந்துருச்சா? புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி.
ஓகே, இது 3 ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு வர்றது. ட்ரினிட்டிங்கிறது நடுவுல வந்து சங்கமிக்குது இல்ல, இறைசாட்சியாகவே சங்கமிக்கிறது தான் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ அப்போ இந்த அளவுக்கான செல்ஃப் அலைன்மெண்ட், இன்னர் ஒர்க் 2025ல கண்டிப்பான முறையில பண்ணுவீங்க. 2025 கடைசிக்கு வர 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 யூ வில் பி கம்ப்ளீட்லி செல்ஃப் அலைன்ட். உங்களோட டீப் டிசைர் என்னவோ அதை வாழ்க்கை முறையாக வாழ்றதுக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஹீலிங் பீரியட், ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவோம்ல, உங்க லைஃபை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, ரெடி ஆயிருவீங்க 2025ல. ஓகேயா? இப்போ உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2025 இது இந்த வீடியோ வாட்ச் பண்றவங்க எல்லாரோட ஹெல்த்தும் எப்படி இருக்குங்கிறத கார்ட்ஸா இன்ஃபர்மேஷனா கொடுங்க. 2025 மக்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்? 2025 ஓவரால் மக்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்? 2025 ஹெல்த் எப்படி இருக்கும்? ஓவரால் மக்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்? 2025 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 ஓவரால் மக்களுக்கு ஹெல்த் எப்படி? நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ், அடுத்து வந்து 8 ஆஃப் வான்ஸ். ஓகே, நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிற கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, இந்த முந்தி இருந்த மாதிரி பரபரப்பு, எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிக்கிறது இதெல்லாம் இருக்காது. நிறுத்தி நிதானமா யோசிச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை, இந்த ஒரு தடவைக்கு கோடி தடவை யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் பழைய டைலாக். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவையா, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் நாலேஜ் கெயின் பண்ணணுமா, இப்ப எப்படி கத்துருக்கீங்கன்னா சாட் ஜிபிடி காலம் வந்துருச்சு. இப்ப எப்படி கத்துருக்கோம்னா, சாட் ஜிபிடி அளவுக்கு போறதுக்கு இன்னும் நம்ம மில்லினியல்ஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் டெக்னாலஜி வெல் வர்ஸ்ட் ஆகல. ஆனா என்ன கத்துட்டு இருக்கோம்னா, அதுல கூகுள்ல போய் ஆர்டிகிள் படிக்கலாம், யூடியூப்ல போய் மெசேஜ் சர்ச் பண்ணலாம், இன்டர்நெட்ல வந்து நம்ம கூகுள் குரோம்ல கோரால எல்லாம் தேடினா பதில் கிடைக்கும் அப்படின்னு கத்துட்டு இருக்கீங்க. அதனால எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்லி திடீர்னு முடிவெடுக்காம, லைஃப் வந்து இது நம்மளோட லைஃப் அப்படின்னு அக்கறை செலுத்தி நிறுத்தி நிதானமா அலசி ஆராய்ச்சி டெசிஷன் எடுக்க கத்துருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு உள்ள வந்துருச்சுன்னா எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் சேர்ந்தே வந்துடும். ஓகேயா? அப்போ எதையுமே ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவு எடுக்கல அப்படிங்கும் போது அந்த பதட்ட நிலை இல்லைன்னு அர்த்தம். ஓகேயா? எதுக்குமே பதறக்கூடாதுங்கிறத உங்க சப்கான்ஷியஸ்க்கு நீங்க ஃபீட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ பதறக்கூடாதுங்கிறது அப்போ என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்போ காலையில பிஸியா இருக்கீங்கன்னா மத்தியானம் நம்ம கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லா ப்ரௌஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தூங்குவோம், இல்ல நைட்டு அதை மாதிரி பார்த்துட்டு தூங்குவோம். ஸோ அதுக்கு இடையில நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள நீங்க ஸ்டெபிளைஸ்டா இருக்கிறனால நடக்கிற விஷயம். மனசுக்குள்ள நீங்க ஸ்டெபிளைஸ்டா இருக்கும் போதே ஹெல்த் எப்படி இருக்கும்? டிட்டோரியேட் ஆகாது, இம்ப்ரூவ் தான் ஆகும். அடுத்த கார்டு 8 ஆஃப் வான்ஸ். 8 ஆஃப் வான்ஸ்னாலே என்ன அர்த்தம்? மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் டிவைன் அர்த்தம். நீங்க இந்த 2025ல நிறைய செல்ஃப் டாக் டெவலப் பண்ணியிருக்கீங்க. செல்ஃப் டாக்கும் யார்கிட்ட டெவலப் பண்ணியிருக்கீங்க? உங்க ஹையர் செல்ஃப் கிட்ட டெவலப் பண்ணல, டிவைன் செல்ஃப் கிட்ட டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. 2024லயே இதை டெவலப் பண்ணிட்டீங்க. முழுக்க முழுக்க எதுனாலும் கடவுள்கிட்ட போய் பேசுறது, கடவுள் சட்டையை பிடிச்சி உலுக்கி சண்டையை போடுறது, யோ நான் என்ன கேட்டேன் நீ என்ன கொடுத்த அப்படின்னு காண்ட் எடுத்து போய் கத்துறது, இதெல்லாம் இட்ஸ் குட். இன்னவே இட்ஸ் குட். ஏன்னா கடவுள்கிட்ட தான் நம்ம சண்டை போட முடியும், உரிமைப்பட்ட ஆள்கிட்ட தானே சண்டை போட முடியும். ஆனா இந்த செல்ஃப் டாக்கை வளர்த்து வளர்த்து உங்களுக்கு தேவையான பதில் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்தே கிடைக்குது உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கும் அந்த டிவினிட்டிக்குமான கனெக்ஷன் நல்ல இன்டிமேட்டா இருக்கு. கடவுளே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு அப்படிங்கும்போது வெளியே இருந்து வேற யார்கிட்டயுமே உங்க சந்தேகத்தை நீங்க கேட்க வேண்டிய
அவசியமே உங்களுக்கு தேவைப்படலை முந்தி மாதிரி. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன் இருக்குது, செல்ஃப் டாக் பண்ணுறீங்க, டிவைன் கிட்ட கேட்குறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிருது, உடனே குஷி ஆயிடுறீங்க, அந்த கிளாரிட்டி வந்துடுது, அந்த ரிலீஃப் கிடைச்சிருது. அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்தால் ஒரு டென்ஷனில் மன பாரத்திலேயே இருப்போம்ல, அந்த பாரம் விலகி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருது. அப்போ கிளாரிட்டி கிடைக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆயிடுது, ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆயிடுது. ஸோ இதுதான் 8 of Wands. அதுவும் எப்படி வருது, இப்போ வந்து நீங்கள் பழகி 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 அந்த கம்யூனிகேஷன் வித் டிவைன்லேயே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கீங்க. அதனால எதை கேட்டாலும் உடனே பதில் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிருது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று உங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் அண்ட் ஜேர்னி இதெல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ முந்தி இருந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க, எங்கே ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் பயம், ஓகேயா, எந்த ஒரு இடத்துக்கு ஸ்டெப் எடுத்து நீங்களா போகணும்னா அதுவும் ரொம்ப பயம். இப்போ எப்படி இருக்கீங்கன்னா எங்கே போகணுன்னாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க, திடமாக இருக்கீங்க. அதனால ட்ராவல் பண்ணுறதுக்கு யூ ஆர் ரெடி. டூர்ஸு, ட்ரிப்ஸு, இல்லை அம்மா வீட்டுக்கு போகணும், இல்லை அண்ணன் வீட்டுக்கு போகணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், நீங்களாக தனியாக பஸ் எடுத்தோ ஒரு டாக்ஸி எடுத்தோ போகிறதுக்கான தெளிவு நிலையும் இருக்குது, தைரியமும் இருக்குது இப்போ. ஸோ திஸ் ஆல் மீன்ஸ் அப்போ என்ன அர்த்தம், இந்த அளவுக்கு தெளிவாக தைரியமாக யார் இருப்பா, ஹெல்த் நல்லா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஹெல்த்துங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, இது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த கார்டு என்ன அப்படின்னா 9 of Pentacles. 9 of Pentacles அப்படிங்கிறது என்ன, அந்த லேடி பாருங்க, அவங்க மனசுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லோங்கிறது வந்து அவ்வளோ இண்டிபெண்ட் கலர், சன் எப்படி ஷைன் ஆகுது அந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட். அதில் அவங்களுக்கான செல்ஃப் லவ் அவங்களுக்கு இருக்கிறது தான் ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க. அந்த செல்ஃப் லவ்வோட அங்கே இருக்கிற பறவை பாருங்க, அந்த பறவையை கையில் உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஷீ இஸ் சிங்கிங் அண்ட் கோயிங் வித் தி ஃப்ளோ ஆஃப் தி விண்ட். ஓகே, பின்னாடி இருக்க இயற்கை சூழல் பாருங்க எவ்வளவு, அது ஆக்சுவலாக மத்தியானம் ஒரு காலை 11-12 மணி இருக்கும். அவ்வளோ நல்ல பிரைட் டே லைட்டில் இவ்வளோ ஹாப்பியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கு அந்த அம்மா. அப்போ அந்த அம்மாவோட மனநிலை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், இன்னர் சைல்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். இந்த இன்னர் சைல்டை லைவ்லியாக வச்சிருக்கு, இன்னர் ஃபெமினைனையும் லைவ்லியாக வச்சிருக்கு. இந்த அளவுக்கு லைவ்லியாக வச்சிருந்தா அவங்க எவ்வளோ இன்னர் மோஸ்ட்ல எமோஷ்னலாக மென்டலாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். அதனால தான் ஃபிசிக்கலாகவும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ திஸ் ஷோஸ் நான் இண்டிபெண்ட்டாக என்னை பார்த்துக்கிற அளவுக்கு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கேன். எனக்குன்னு யாரும் ஐ எம் இனஃப் ஃபார் மை செல்ஸ், ஐ எம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் வித் இன் மை செல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து ரொம்ப தீர்க்கமாக திடமாக உணர்த்துது. ஸோ இந்த கார்டு வந்து யூ ஆர் மச் மோர் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் யுவர் ஹெல்த் அப்படிங்கிறது தான் சொல்லுது. யூ ஆர் இதுலேருந்து இதுக்கு வந்திருக்கீங்கன்னாலே இப்போ ஒரு மிட் இயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ தூரம் ஹெல்த்தில் பயங்கரமான குட் இம்ப்ரூவ்மெண்டல் சேஞ்சஸ்லாம் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது 5 of Swords. இந்த 5 of Swords அப்படிங்கிறது என்னன்னா தாட் கான்ஃப்ளிக்ட்ஸ். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு பக்கம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்கிறோம் அப்படின்னா கூட, பட் ஸ்டில் நம்ம சொசைட்டியில் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேயா, தனியாக போய் ஒரு காட்டுலேயோ வனவாசத்துலேயோ வாழலை. சித்தர் மாதிரி புத்தர் மாதிரி எல்லாம் நம்மளால வாழவும் முடியாது, நம்ம வாழவும் விரும்பாத ஆட்கள். ஆசை இருக்கிறனால தானே நாட்டுக்குள்ளே இருக்கும். இந்த தாட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏன் வருது அப்படின்னாலும், எவ்வளவுதான் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் நம்ம உடைக்க முடியாத நம்மளுக்கு உடைச்சு வெளியே வர தெரியாத, உடைக்க முடியாதுன்னு இல்லை, நமக்கு உடைச்சு வெளியே வர தெரியாத தைரியம் இல்லாத சோஷியல் கண்டிஷனிங் இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த சோஷியல் கண்டிஷனிங்ஸ் அப்படின்னு வரும்போது, அதுக்கான டெசிஷன் எடுக்கணும்னு வரும்போது, அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், இதெல்லாம் தலை தூக்க தான் செய்யுது. அதுக்கெல்லாம் ஆன பயம் நம்மளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஓகே, அந்த பயத்தினாலே நிறைய விஷயம், மனசு ஆசைப்படுற விஷயத்த மனசுக்கு அனுபவிச்சு வாழுன்னு புத்தியால கொடுக்க முடியல. அப்பதான் இந்த தாட் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் உருவாகுது. ஆனா என்ன சொல்லுவேன்னா, இந்த தாட் கான்ஃப்ளிக்டும் நல்லதுதான். அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தானே தாட் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இருக்குங்கிறதே தெரியாது. அப்படியே நீங்க இருந்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த இயல்புலயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த தாட் கான்ஃப்ளிக்ட்
கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் நீங்க உட்காந்து என்ன பண்ணுவீங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க, செல்ஃப் அனாலிசிஸ்க்கு போவீங்க, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் மோடுக்கு போவீங்க. அதுல இருந்து செல்ஃப் கிரிட்டிக்கோ செல்ஃப் கில்ட்டுக்கோ போகாம செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு வருவீங்க. செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு வந்தீங்கன்னா தான் இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் எப்படி வாழ்க்கையில பாத்துக்கணுங்கிறதெல்லாம் கத்துப்பீங்க. ஸோ அதனால இவ்வளோ தூரம் நீங்க ப்ராக்ரெசிவா வந்துட்டு இருக்க இடத்துல இந்த கன்ஃபியூஷன், இந்த தாட் கான்ஃப்ளிக்ட் இஸ் அவசியமான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இது இருந்துச்சுன்னா தான் திருப்பி இன்னும் ப்ராக்ரஸ் ஆவீங்க. இல்லைன்னா இப்படியே நீங்க ஒரு ஸ்மூத் ஃப்ளோயிங்லேயே போயிட்டு இருந்தா லைஃப் லெசன்ஸ் கத்துக்க முடியாதுல்ல. இடையில ஒரு ஹார்ட்ஷிப் வரணும். அந்த மாதிரி தான் இது. இந்த ஹார்ட்ஷிப்பும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கியமான ஹார்ட்ஷிப் தான். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க ஹெல்த்லயே வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸ். 10 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது என்ன? யூ ஆர் ஃபிட் அண்ட் ஃபைன், யூ ஆர் ஹெல்தி அண்ட் வெல்தி, யுவர் ஹெல்த் இஸ் வெல்த். ஓகேவா? ஸோ இது பாருங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களுக்கு இருக்கிற 2 பொலாரிட்டி, மாஸ்குலைன் பொலாரிட்டி, ஃபெமினைன் பொலாரிட்டி, உங்க இன்னர் சைல்டு, இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வச்சிருக்கீங்க. யூ ஆர் வெரி பேலன்ஸ்ட், ஸ்டெபிளைஸ்ட், யூ ஆர் இன் ஹை ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இந்த டாகுங்கிறதா வந்து நீங்க உங்களையே வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சரண்டர் ஸ்டேட்டை காமிக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டிவைன் மேல ஃபெய்த் இருக்குதுங்கிறத காமிக்குது. ஸோ ஹவுஸ் உங்க லைஃப்ல மணிங்கிறது, மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது விரும்பி உங்களை தேடி வந்து தங்குது உங்க கூட. ஓகேயா? அதைத்தான் இந்த பென்டகிள்ஸ் காமிக்குது. எனக்கு அப்படிதான் தோணுது. இது 7 ஆஃப் பென்டகிள்ஸ். நீங்க போட்ட எல்லா விஷயத்துக்குமான பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேயா? யூ ஆர் ரீப்பிங் தி ஃப்ரூட்ஸ். எனக்கு இந்த ரீடிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவிங், யுவர் லவ், ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் இஸ் இம்ப்ரூவிங். இந்த ஒரு கார்டு, லாஸ்ட் கார்டு, ஃபைனல் எண்டு கார்டு டெல்ஸ் உங்க லவ், relationship, health, everything is 100% successful in 2025. ஓகே கைஸ், இந்த ரீடிங் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ரெசனேட் ஆச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட கமெண்ட் எல்லாம் நானே தான் வாசிப்பேன், வேற யார் வச்சுலாம் வாசிக்க மாட்டேன். ரிப்ளை பண்ணாலும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன், லைக் போட்டாலும் நான் தான் லைக் போடுவேன். அண்ட் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், கண்டிப்பான முறையில் கமெண்ட்ஸ் வந்திருக்காங்கிறதையும் தேடுவேன். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ரீட் தி கமெண்ட்ஸ் ஆல்சோ. யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பேன் நான். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பிக்கப் ஃபைல் ரீடிங் போடுவோம். ஓகே, நம்ம லைஃப்ல யார் வர்றா, நெக்ஸ்ட் என்ன வாழ்வியல் சூழல்கள் வரப்போகுது, வர்றவன் என்ன கொண்டுட்டு வரான், இதெல்லாம் பார்ப்போம். எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ லெட் அஸ் see a பிக்கப் ஃபைல் கார்டு. பிக்கப் ஃபைல் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜனவரி 2025க்கான உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னங்கிற ரீடிங் எல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு நெக்ஸ்ட் பிக்கப் ஃபைல் கார்டு பார்க்கணும், ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆர்வம். ஓகே கைஸ், until then bye.